குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்றைக்கி மரபு தொடர் கிராமப்புறத்தில் ஒரு சொல்லுவாங்க. அதுக்கு உண்மையான அதாவது பொருள் மீனிங் வந்து வேறையாக இருக்கும். அதுக்கு பேர் தான் மரபு தொடர். மரபு ரீதியாக காலங்காலமாக பயன்படுத்திட்டு வந்த சொல்லுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம இன்றளவும் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். மரபு தொடர் கிராமங்களில் இன்றளவு பேசக்கூடிய மரபு தொடர் பார்த்திங்கன்னா நீங்கள் சில கேட்டிருப்பீங்க. எடுப்பார், கைப்பிள்ளை, இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் கொஞ்சம் இது வரைக்கும் கேள்விப்படாத மரபு தொடர்களை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அந்த மரபு தொடர் நம்ம எளிமையாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு சார்ந்து ஒன்றி தான் இருக்குது. மரபு தொடரை படிங்க, பார்க்கலாம். அடரடி படரடி, அறக்க பறக்க என்னப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்போம். அது மாதிரி இது வந்து அடரடி படரடி அப்படிங்கிறது தான் இதோட மரபு தொடர். அடரடி படரடியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடரடி படரடி அப்படிங்கிறதோட பொருள் என்னங்கிறத அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம் என்பது தான் பொருள். சில பேர் அப்படியே கம்முன்னு அமைதியாக உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா, குழப்பத்தில் எந்த வேலை செய்கிறதுனே தெரியாது. எழுந்திரிச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா. அதை தான் நம்ம கிராமப்புறங்களில் மரபு தொடர் மூலமாக எப்படி சொல்லியிருந்தோன்னா, என்னப்பா அடரடி படரடியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. விடுத்து விடுத்து என்பது மரபு தொடர். இதோட நார்மலான பொருள் என்னங்கிறத பார்ப்போம். விடுத்து விடுத்து இது நாம் நேரடியாக அந்த தமிழ் சொல்ல தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். மரபு தொடர் பயன்படுத்துறதில்ல. தமிழ் சொல் என்னங்கிறத படிங்க. இதோட அடிக்கடி என்பது தான். என்னப்பா அடிக்கடி வரீங்க, அடிக்கடி போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா. இதுக்கு வந்து மரபு தொடரில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா விடுத்து 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 என்பதை தான் நம்ம மரபு தொடராக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம வழக்கத்தில் விடுத்து விடுத்துங்கிற வார்த்தை பயன்படுத்துறது கிடையாது. அடிக்கடிங்கிற வார்த்தையை நேரடியாகவே பயன்படுத்திக்கிறோம். இருந்தாலும் நம்ம போட்டித் தேர்வுகளில் கேட்கும்போது இது வருது. பெயர 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 அப்படிங்கிறதுலாம் நம்ம மரபு தொடரில் முன்னாடி பயன்படுத்தினது. அதோட சொல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வருங்கிறத கீழே எழுதுகிறேன், படிங்க. மீண்டும் மீண்டும் என்பது தான் பெயர பெயர என்பதற்கான சொல்லாக இருக்கிறது. இப்போ நேரடியாகவே நம்ம அதை முன்ன சொன்ன மாதிரி தான் மீண்டும் மீண்டும், அடிக்கடி, இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறோம். திரும்ப திரும்ப இது எல்லாம் கூட பயன்படுத்திக்கிறோம் நம்ம. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெயர பெயர என்பதன் மரபு தொடர் என்பதன் பொருள் வந்து மீண்டும் மீண்டும் என்பதாகும். இதை நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தேர்வு நேரங்களில் இது மிகுந்த பயன்படும். பெயர பெயர என்பதற்கான தமிழ் பொருள் மீண்டும் மீண்டும் என்பதற்கான பொருள். அடிக்கடி என்பதற்கான மரபு தொடர் என்னங்கிறத முன்னாடி நம்ம படித்தோம். இது வந்து மீண்டும் மீண்டும். அடுத்தது தெல்லடித்தல். தெல்லடித்தல் என்பது மரபு தொடர். இதெல்லாம் முன்பு பயன்படுத்தின வார்த்தைகள். அதற்கான சொல் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். மரபு வஞ்சனை செய்தல். தெல்லடித்தல் என்பது மரபு தொடர். அதற்கான சொல் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சனை செய்தல். வஞ்சனை செய்தல்னால் உங்களுக்கு தெரியும், ஈக்குவலாக 2 பேர் இருக்கும்போது ஒருவருக்கு குறைவாகவும் ஒருவருக்கு அதிகமாகவும் தருவதற்கு பேர் தான் வஞ்சனை செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற வீடுகள்லாம் கூட பார்த்துருப்போம், ஏன் இப்படி வஞ்சனை பண்ணுறீங்க எனக்கு மட்டும் அப்படின்லாம் பேசுனது கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. தெல்லடித்தல் என்பதற்கான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சனை செய்தல். அடுத்து பொட்டு குலைதல். குலைதல்னாவே நம்ம பார்ப்போம், சாப்பாடு குழஞ்சி போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப அதாவது அதிகமாக அதோட தன்மையிலேருந்து
விலகி போகிறதுக்கு பேர் தான் நம்ம குலைதல்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பொட்டு குலைதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மரபு தொடர். இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, படிங்க. மதிப்பிழத்தல், அதாவது ஒரு பொருள் அதோட தன்மையை இழந்து போகிறதுக்கு பேர் தான் பொட்டு குலைதல் அப்படின்னு சொல்கிறோம். அதோட சீரான செயல்பாடு சீரான நிலையில் இல்லாமல் அதோட சீரற்ற நிலைக்கு போகிறதுக்கு பேர் தான் பொட்டு குலைதல். அதுக்கு நம்ம தமிழ் வார்த்தை எப்படி சொல்கிறோம்னா மதிப்பிழத்தல், மதிப்பிழந்து போய் நிற்கிறோமே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கான அந்த இது பொட்டு குலைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டுமே ஏறக்குறைய அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் தெரியுது. பொட்டு குலைதல்ங்கிற வார்த்தை வரும்போது நமக்கு தெரியுது. இருந்தாலும் அதை மதிப்பிழத்தல் அப்படிங்கிற வார்த்தை